கிரீடொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம கூட ஷியாம் சார் இணைஞ்சு இருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவோட டீம், அதாவது T20 டீம் வந்து ஒரு பக்கா டீம். ஏன்னா, அந்த டீம் வந்துட்டு கடப்பாரை அப்படின்னு அதாவது நம்ம ஐபிஎல்ல சொல்லுவாங்கல்ல, மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு கடப்பாரை டீம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு டீம் தான் இந்தியா டீம். பட் கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, ஒரு தோல்வியை இப்போ சந்திச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி 2 தோல்வி. பட் நெறைய வின்னிங் ரேட் வந்துட்டு கௌதம் கம்பீர் ஒயிட் பால்ல வச்சிருக்காரு. இந்த மாரிலாம் சொல்றாங்க. ஆனா இது ஏதோ ஒரு டவுன்ஃபால கொண்டு போய் தான் நிக்குது அப்படின்னும் நெறைய விமர்சனங்கள் இருக்கு. அது சம்பந்தமா தான் நம்ம ஷியாம் சார் கூட பேசப் போறோம். வணக்கம் சார். வணக்கம் சாண்டி. ஸோ நம்ம வந்து கடப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல ஆரம்பிச்சிங்க. ஆனா கடப்பாறை வந்து லைட்டா துருப்பிடிச்சிட்டு இருக்கோ, இல்ல அந்த கடப்பாறைக்கு வந்து கரெக்டான அந்த லூப்ரிகேஷன் அப்ளை பண்ணாம இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன காரணம்னா, போன வருஷம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல் ஸ்குவாட் தான் போய் வந்து அங்க வந்து வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் வந்து ஆட போனாங்க 2024. இது சொன்னா 2 முக்கியமான பிளேயர்ஸ் இருந்தாங்க. பட் இருந்தாலும் நீங்க சொல்ற சஞ்சு சாம்சன், சிவம் டூபே, தென் அக்ஷர் பட்டேல், தென் கூட வந்து குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா எல்லாமே ஆடினாங்க, ஜெயிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த 2 மிகப்பெரிய ஐகான்ஸ் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கான கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு தேவைப்பட்டுச்சு. அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அழகா வந்து மேல வந்து உங்களை வந்து சஞ்சு சாம்சனையும் அண்ட் வந்து உங்களுக்கு அபிஷேக் சர்மையும் மேல ஃபிட் பண்ணாங்க. தென் அதுக்கடுத்து ஒன் டவுன்ல வந்து திலக் வர்மாவை கொண்டு வந்தாங்க. தென் கீழே வந்து சூரியகுமார் யாதவ். அப்படியே வந்து இன்கிரிமெண்டலா வந்து இந்த டீம் அப்படியே ரெடி பண்ணாங்க. இந்த டீம் ஹோம்லயும் அடிச்சது, போய் சவுத் ஆப்பிரிக்காவிலையும் அடிச்சது. நீங்க நல்லா ஞாபகம் இருந்தா தெரியும், சவுத் ஆப்பிரிக்கால போய் இந்த யங் டீம் போனபோது சவுத் ஆப்பிரிக்கால போய் சவுத் அடிச்சுட்டு வந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த வின் மார்ஜின் நம்ம காமிச்சோம், முதல் மேட்ச்ல நம்ம 100 ரன் வின் மார்ஜின் காமிச்சோம். அதோட அதிகமாவே வந்து சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சு ஜெயிச்சுட்டு வந்தாங்க. ஓகே, 2026 T20 வேர்ல்டு கப் நம்ம டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும் போதுதான் என்ட்ரி அந்த வந்து கடைசியா வந்தாரு விநாயக் மகாதேவ் மாதிரி சயின்டிஸ்ட் கௌதம் கம்பீர் உள்ள வந்தார். எனக்கு வந்து கௌதம் கம்பீர் ஆஸ் அ பர்சன், இல்ல கௌதம் கம்பீர் ஆஸ் அ காமெண்டேட்டர், கௌதம் கம்பீர் ஆஸ் அ கோச் வந்து ஏகப்பட்ட ஒப்பீனியன் இருக்கு. ஆஸ் அ பிளேயர் அவர் வந்து அவருடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த 2 ஃபைனல்ஸ்லயும் இந்தியா அந்த 2007 T20 வேர்ல்டு கப் ஜெயிச்ச அந்த ஃபைனல்ஸ்லயும் சரி, 2011 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்லயும் சரி, அதுல கௌதம் கம்பீர் ரத்தத்தை கொடுத்து ஆடி இருக்கிறாரு. அதுல ஒரு 77, இதுல ஒரு 91, இதுல இது 97. இது ரெண்டுமே நம்ம வந்து வி கான்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த 97 91 ஓவர்டேக் படிச்சு போச்சுன்னு. ஒப்பீனியன்ஸுமே டிஃபர். பட் பேஸ் போட்டது கம்பீர் தான். அந்த ஒரு குரூஷியல் அந்த ஒரு முதல்ல அந்த பால் வேங்கடையில வந்து அந்த ஒரு ஈவினிங் டைம்ல கொஞ்சம் அந்த ப்ரீஸ்ல கொஞ்சம் பால் அங்க இங்க அப்படி கொஞ்சம் ஸ்விங் காட்டின போது மலிங்காக்கு நல்லா வந்த போது மலிங்கா அவரோட மும்பை இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நல்லா வந்து அங்க கரெக்டா வந்து அந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு காட்டின போது கரெக்டா வந்து அந்த ஒரு ஆங்கர் பண்ணி அந்த அடித்தளமிட்டது கௌதம் கம்பீர் தான். இது மறுக்கவே முடியாது ஆஸ் அ பிளேயரா. பட் அவரே ஆஸ் அ காமெண்டேட்டர் அண்ட் ஆஸ் அ கோச்னா 2 விதமான கான்ட்ராடிக்டரி வெர்ஷன் பண்றாரு. இந்த ஜெக்கல் அண்ட் ஹைட் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி இதை சொல்லு இதை பண்ண மாட்டேற, இதை பண்ற இதை சொல்ல மாட்டேற அப்படிங்கிறது. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சஞ்சு சாம்சன் கேஸ் எடுத்துக்கோமே. சஞ்சு சாம்சன் வந்து இந்தியால தி பெஸ்ட் பிளேயர், அவர் 3 ஃபார்மேட் ஆடக்கூடிய பிளேயர், நான் டீம்ல இருந்தா சஞ்சு சாம்சனா ஆட வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இதே சஞ்சு சாம்சன் கிட்டே அவர் சொல்லியிருக்கிறாரு, 21 மேட்ச் கொடுத்து 21 மேட்ச் நீ டக் அடிச்சாலும் நான் பேக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவரோட பேக்ல உட்கார வச்சிட்டு இருக்காரு சஞ்சு சாம்சனை. என்ன ரீசன் புரியல. கில் ப்ராடிஜியல் டேலண்ட், நீங்க போஸ்டர் பாய், பிரின்ஸ், நீங்க என்ன வேணா ஹைப் கொடுங்க. பட் போன வருஷம் பாரிங் தட் இங்கிலாந்து சீரீஸ், அந்த இங்கிலாந்துல அடிச்ச அந்த சீரீஸை தவிர அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ பேட்டராகவும் சரி, ஆஸ் அ ஸ்கிப்பராகவும் சரி, ரொம்ப ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கிடையவே கிடையாது. ஆஸ்திரேலியாலே போய் இவங்க வந்து பேர் என்ன ஓடிஐ சீரீஸ் ஆடின போது கூட ஓடிஐல பெருசா ஒன்றும் அடிக்கலையே. இந்த 2 சீனியர் லீடர்ஷிப்ல யாரோ ஒருத்தங்க அடிச்சவங்க தான் இந்த தேர்ட் இந்த கான்சலேஷன் வின் வந்துச்சு. நீங்க கான்சலேஷன் வின் சொல்லிட்டு போலாம். பட் கான்சலேஷன் வின் வரதுக்கு காரணம் இந்த 2 சீனியர் ப்ரோ தான். போலிங் சேஞ்சஸ் இஷ்டத்துக்கு இருந்துச்சு. சிராஜுக்கு 5 ஓவரை போட்டு அமைதியா உட்கார வச்சுட்டு ரன் கொடுக்குற ராணாவையும் கிருஷ்ணாவையும் வந்து ஒரு பக்கம் கிருஷ்ணா ஒரு பக்கம் ராணான்னு சொல்லிட்டு ரன்னை வாரி வழங்க வச்சுட்டு இருந்தாங்க. என்ன அப்ரோச், என்ன மென்டாலிட்டி தெரியல. இது எப்படி கோச் பேக்கப் பண்றான்னு தெரியவே தெரியல. தென் T20 செட்டப் வரும்போது சஞ்சு சாம்சனுக்கு அந்த இடம் தான் சொல்லி சஞ்சு சாம்சன் அந்த லாங் ரன் கொடு ஒரு பிளேயருக்கு நம்ம எல்லாமே வந்து இப்போ T20ல வந்து நிறைய இப்போ பேசப்படுறோம். ஒரு பிளேயரோட என்ட்ரி பாயிண்ட் எப்போ இருக்கணும், ஒரு பிளேயருக்கு அகேன்ஸ்ட் மேட்ச் அப் எப்படி இருக்கணும், ஒரு பிளேயருக்கு அந்த ஸ்டெபிலிட்டி எப்படி கொடுக்கணும், கான்ஃபிடன்ஸ் எப்படி பில்டப் பண்ணணும், ஏகப்பட்ட விஷயம் பேசப்பட்டு வருது. நான் கிரிக்கெட் இஸ் நோ மோர் தட் ஓகே இவன் இதுதான் டேலண்ட் அப்பா, இவனுக்கு இதுதான் வேலைன்னு சொல்லிட்டு அப்படியே டிஸ்டின் ரோல் கொடுக்குற வேலை கிடையாது கிரிக்கெட். இப்போ நிறைய மாறி இருக்கு. கிரிக்கெட் வந்து has been shaped up a lot.
ஸோ அப்படி இருக்கிறச்ச சஞ்சு சாம்சன் மேல பெர்ஃபெக்ட் ஃபார் த பில். தென் இந்த கீழே வந்து உங்களுக்கு வந்து திலக் வர்மா ஒன் டவுன் பெர்ஃபெக்ட் ஃபார் த பில் அப்படின்னு ஒரு செட் கரெக்டா வந்து வச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு உங்களுக்கு வந்து சுமன் கீழ உள்ள விடுறாரு, திடீர்னு வந்து ஹர்ஷித் ராணா நீங்க உள்ள கொண்டு வரேன், பிரதீப் கிருஷ்ணா உள்ள கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு லைனப்ல உள்ள கொண்டு வந்துருக்காரு. திடீர்னு அக்ஷர் பட்டேல மேல ப்ரொமோட் பண்ணியாரு. நீங்க அக்ஷர் பட்டேல ப்ரொமோட் பண்ண நான் தப்பே சொல்ல, அவர் ஃப்ளோட்டர் தான். அவர் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் மேலேயே வந்து டீம் இந்தியாக்குள்ள வந்து காலப்ல வந்து போயிட்டு தான் இருக்கிறாரு. அவள் நீங்க ஒரு லாங் ரன் கொடுக்க ஆசைப்படுறீங்க, நான் தப்பே நான் சொல்ல. பட் இந்த ஃப்ளோட்டரா யூஸ் பண்றது நீங்க எங்க யூஸ் பண்ணலாம்? நீங்க வந்து ஒரு லோ ஸ்கோரிங் சேஸ், ஒரு 70 ரன்னுக்கு அவங்க ஆல் அவுட் ஆயிட்டாங்க, நீங்க 30 ரன்னுக்கு தான் மொதல் விக்கெட் போகுது, மிச்சம் 40 ரன் அடிக்கணும்னா ஓகே, அந்த மாதிரி சேஸ் நீங்க கொடுக்கலாம். இல்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் கண்ணது ஒரு ஒரு பாட்டா தரையில வந்து நம்ம கொடுத்தாங்க அடிக்குங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி போய் அடிக்க விடலாம். எங்க விடுறீங்க அக்ஷர் பட்டேல? 11 ரன் பெர் ஓவர் தேவை. 11 ரன் பெர் ஓவர் தேவை. ஒரு ஒரு கேப்டன் வந்து இப்ப வைஸ் கேப்டன் வந்து டக்ல போயிருக்கிறாரு, அங்க விடுறீங்க அக்ஷர் பட்டேல. என்ன அந்த சார் பட்டேல என்ன ரங்கா நியாயமா இது அப்படிங்கிற மாதிரி, என்ன ஜிஜி நியாயமா இது? இதை கேட்டா இதுக்கு ஒரு ப்ரோ என்ன சொல்லுவாரு, பேட்டிங் ஆர்டர்லாம் வந்து அவுட் டேட்டட் ஓவர் ரேட்டட் பாரு. பட் பாப்போம் அவர்கிட்ட என்ன கேட்கலான்னு. நீங்க நல்லா பாத்திருக்கீங்களா? இது ஆக்சுவலி எனக்கு என்னவோ நம்ம ஏதோ விமர்சனம் பண்றதுக்குன்னே பேசுற மாதிரியான ஒரு இதா இருக்கு. யாராச்சும் ஒரு நல்ல பிளேயர், லைக் கில்லோ இல்ல ராணோவோ இவங்க எல்லாம் சொதப்புறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க சொதப்புனதை விட சொதப்புற மாதிரியான ஒரு மூவ் ஒண்ணு இருக்கும், பாத்திருக்கீங்களா? அந்த இரு கோடுகள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கோடை வந்து சிறுசாகணும் இல்ல பெருசாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இன்னொரு பெரிய கோடை போட்டுட்டா பாத்தீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ இப்போ வந்து இப்போ இப்போ கில்ல விட பெரிய பிளேயர் இல்லைங்கிற மாதிரி என்னவோ வந்து அந்த அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோச் யாரோ சொல்றது. இப்போ அந்த பிளேயர் வாய்த்தன்னு சொல்றதுக்கு பச்ச ஒரு விஷயம் இல்லை, அது அவருக்கு ஒரு பேக்கப் பண்றதுக்கு ஒரு ஆளு. ஃபார் எக்ஸாம்பிள் சூரியகுமார் யாதவ் கூலா சொல்றாரு, சுமன் கில் ரெடி ஆச்சுன்னா அவரோட இந்த இடத்துக்கு டிசர்விங் பிளேஸ் கிடையவே கிடையாது அப்படின்னாரு. ஸ்ட்ரைக் ரேட் கம்மி, ரன்ஸ் கம்மி, ஆவரேஜ் கம்மி. என்ன ஆஸ்பெக்ட்ல வந்து கில்ல வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் சொல்றாங்க. இங்க யசஸ்வி ஜெய்ஸ்வால் 3 ஃபார்மேட்ல அடிச்சு கலக்கி இருக்கிறார். 3 ஃபார்மேட்லயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கொடுத்தவங்க யசஸ்வி ஜெய்ஸ்வால். சரி, யசஸ்வி அண்ட் அபிஷேக் சர்மா ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்டர் வேணான்னு ஐடியா ஒரு தியரி சொல்றீங்களா? சரி, விட்டு தொலைங்க. சஞ்சு சாம்சன் போக வேண்டியதானே? சஞ்சு சாம்சன் தான் வந்து 100 அடிச்சிருக்காப்ல இல்ல, நல்ல ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சிருக்காப்ல இல்ல. பவர் பிளே உங்களுக்கு பவர் பிளேல ஏன் ஒரு ஸ்ட்ரைக்கரை அந்த ஏன் ஒரு பேட்டிங் ஆர்டரை கொண்டு வராங்க? என்ன கொண்டு வராங்க, அந்த 6 ஓவர்ல 50 மினிமம் 50 அடிக்கணும். மேக்ஸிமம் எவ்வளவு அடிக்கிறீங்களோ அதுதான் பேஸ் கொடுக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் அந்த மொமெண்டத்தை அப்படியே அடுத்து எடுத்துட்டு போக முடியும். நீங்க அங்கேயே வந்து ஒருத்தர் வந்து கியூட்டா வந்து 10 பால்ஸ் 15 இல்ல வந்து 20 பால்ஸ் 30 அப்படின்னு அது தேவையே கிடையாது. ஒரு 18 பால் 40 அபிஷேக் சர்மா அடிக்கிறாரு, அது இம்பாக்ட். அதே 18 பால் 25 வந்து சுமன் கில் அடிக்கிறாரு, அது இம்பாக்ட் கிடையவே கிடையாது. இது 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 இந்த இந்த மறக்கிறதுக்கு என்ன பண்றாரு? அங்க சொதப்பினாரா அக்ஷர் பட்டேல் அனுப்புறேன், நீ அவனை வந்து சொல்றீங்களே, இங்க பாரு ஒருத்தன் 100 சைக்கிள் ஆடி இருக்கான், இவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நம்மளுடைய போக்கஸ் வேறதா பக்கம் வந்து மாற வைக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து இன்னொரு 8 மேட்ச் இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல இருந்து இன்னும் கால்குலேட் பண்ண ஒரு 8 மேட்ச் என்னவோ இருக்கு T20 வேர்ல்டு கப் ப்ரிப்பரேஷனா. இன்னுமே வந்து ஒரு பிளேயிங் 12 இல்ல பிளேயிங் 13, நீங்க ஒரு 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 ஆத்தென்டிக் பினிஷர் ரிங்கு சிங் என்ன ஆனாரு? பதில் இல்ல. ரிங்கு சிங் என்ன ஆனாரு? அவருக்கு பதிலே கிடையாது. சிவம் டூபே நீங்க எங்க என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கணும்? சிவம் டூபே யாரு? ஸ்பின் பேஷர். ஸ்பின்னு போடும்போது அந்த இடத்துல சிவம் டூபே இறக்குனா ஒரு 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 ஷார்ட் கேமியோ கொடுப்பாரு. ஸ்பின்னை வந்து என்ன ஆஃப் ஸ்பின்னோ லெக் ஸ்பின்னோ எந்த ஸ்பின்னும் அடிப்பாரு. அதான். ஆனா நீங்க சிவம் டூபே எங்க இருக்கிறீங்க? ஒரு டானவன் ஃபெரேராவோ இல்ல வந்து ஜார்ஜ் லிண்டே போடும்போது நீங்க சிவம் டூபே இறக்கல. நீங்க எங்க போடுறீங்க? சிப்பாம்லாவோ இல்ல நிகிடி போடும்போது நீங்க வந்து இறக்குறீங்க. ஸோ எங்க என்ட்ரி பாயிண்ட் இருக்கு? நீங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி சொதப்புற பிளேயரை விடுறது ஒரு பக்கம், நல்லா ஆடுற பிளேயரை கீழே இறக்கி விட்டு பண்றோம். எல்லாருமே வந்து திலக் வர்மா கிடையாது. எந்த சான்ஸ் கிடைச்சாலும் டப்பு டப்புன்னு மாத்திட்டு போறது. எல்லாருமே திலக் வர்மா கிடையவே கிடையாது. ப்ரோ திலக் எனக்கு வர்மா அதுலயுமே ஒரு கேள்வி இருக்கு ப்ரோ. நீங்க திலக் வர்மா பாத்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சது எல்லாமே வந்து அப் த ஆர்டர் தான் அடிச்சிருக்காரு. ஆமா 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 டாப் நம்பர் 2 ஒன் டவுன் அடிதான் ஆடினாரு. தேர்ட் ஆமா, பொசிஷன் தான் அடிச்சாரு திலக் வர்மா. அப்படி தேர்ட்ல இருக்கும் ஒரு பீஸ்ட். இப்ப நீங்க சொல்ற மாதிரி திலக் வர்மா இப்ப எல்லாருமே திலக் வர்மா கிடையாது. நான் அந்த பாயிண்ட் தான் வரேன் சாண்டி. எல்லாருமே திலக் வர்மா கிடையாது. அவருக்கு ஒரு அடாப்டபிலிட்டி இருக்குன்னா அது அவர் இஸ் நேச்சர். ஒரு சுரேஷ் ரெய்னா மாதிரி. சுரேஷ் ரெய்னா நீங்க மேல விட்டாலும் அடிச்சிருக்கிறாரு,
கீழே வந்து ஃபினிஷிங் ரோல் அடிச்சுக்கிறாரு. T20ல சுரேஷ் ரெய்னா 1 டவுன் ஆடியும் இந்தியாவுக்கு ஆடி வேர்ல்டு கப்லேயே 100 அடிச்சிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா வேர்ல்டு கப்லேயே 100 அடிச்சாரு சுரேஷ் ரெய்னா. அதே சுரேஷ் ரெய்னா 2011 வேர்ல்டு கப் ஓடி இறங்கும் போது கீழே வந்து கேமியோ ரோல் ஆடினாரு. ஸோ சுரேஷ் ரெய்னா மாதிரி ஒருத்தர் திலக் வர்மாதான் தவிர எல்லாருமே சுரேஷ் ரெய்னா ஆக முடியாதுல்ல. ஒரு டீம் ஒரு ரெய்னா தேவை, ஒரு டீமுக்கு ஒரு ரெய்னா தேவை. எல்லாருமே ரெய்னா வரணும் அவசியம் இல்லையில. இல்ல இப்போ என்னன்னா சூரியகுமார் யாதவ் 1 டவுன் வந்தா நல்லா ஷைன் பண்றாரு, தான் இடத்த வந்து இதுக்கு முன்னாடி திலக் வர்மாக்கு விட்டு கொடுத்தாரு, திரும்பி அவரே அந்த இடத்துக்கு வந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்க 214 ரன்னுங்கிறது ஒரு பெரிய மார்ஜின்ல இருக்கிற ஒரு ஸ்கோரு. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க சூரியகுமார் யாதவ வந்து ஒரு இடத்த விட்டு கொடுக்குறாருன்னா அங்க திலக் வர்மா தானே சரியான ஆளா இருந்திருப்பாரு. கண்டிப்பா 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 அங்க இது சூரியகுமார் யாதவ் இப்போ அவுட் ஆஃப் ஃபார்ம்ல வேற இருக்காரு. ஸோ ஃபார்ம்ல இருக்கும்போது என்ன பண்ணோம், சரி ஓகே நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் ஆடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் நிக்கல இருக்கோம். ஏன்னா போன மேட்சே வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே திலக் வர்மா அந்த ஒரு பேஸ் கொடுத்ததுனாலதான் பின்னாடி வந்து ஹர்திக் பாண்டியாவால இந்த கேமியோ ரோல் ஆட முடிஞ்சது. ஸோ திலக் வர்மா மேல ப்ரொமோட் பண்ணி ஆடணும், இதுதான் கேப்டனோட தாட்டா இருக்கணும். பட் கோச் சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? கோச் வந்து எக்ஸ்பெரிமெண்ட். அக்ஷர் பட்டேல் இஸ் அ ஃப்ளோட்டர். போனா 10 சனத் ஜெயசூர்யா மாதிரி 10 பால்ல 40 ரன் இல்ல 10 பால் 60 ரன் அடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு நம்பும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? நான் இன்னொரு சிஎஸ்கேல ஐடியா வச்சிருக்கேன். ஜடேஜாவை ப்ரொமோட் பண்ண மாதிரிதான். இல்ல சிஎஸ்கே ஒரு மேட்ச் வந்து அஸ்வின்ல மேல ப்ரொமோட் பண்ணி ஆடி இருக்காப்ல. ஆஷ் பாய் எல்லாம் வந்து சில மேட்ச்ல மேல ப்ரொமோட் பண்ணி ஆடி இருக்கிறாரு. அது பிரான்சைஸ் கிரிக்கெட் இல்ல சிஎஸ்கே பிளே ஆஃப் கன்ஃபார்ம் ஆயிட்டதுக்கு அப்புறம் நீ ரிஸ்க் எடுக்கலாம். நீங்க நான் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்ல. கன்ஃபார்ம் ஆயிட்ட பிறகு நீங்க என்ன வேணா பண்ணுங்க, தப்பே நான் சொல்ல. ஆனா இன்னும் 8 மேட்ச் தான் இருக்கு T20 வேர்ல்டு கப்புக்கு. இன்னும் பிளேயிங் 12 என்ன ஆர்டர்னே எதுவும் தெரியல. நான் இந்த மாதிரி பண்ணுவேன். ஏன் இப்ப வந்து இப்ப ஹர்ஷ்தீப் சிங்கோட ஸ்ட்ரைக் ரேட் 400. பாலே 4 அடிச்சிட்டாரு. 400 பெரிய ஸ்ட்ரைக் ரேட். T20 இதுல வந்து பெரிய ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா, ஏன் அடுத்த மேட்ச் ஓப்பனிங் ஹர்ஷ்தீப் சிங் இறக்கி விடுங்க. பாலே அப்படி லேட் கட் பேக் ஃபுட்ல லைட்டா ஒரு கட் அடிச்சு 4ல தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அடுத்த பால் அவுட் ஆயிட்டாரு. எப்படி பார்த்தாலும் ஸ்ட்ரைக் ரேட் ஃபர்ஸ்ட் பால் 400 ஸ்ட்ரைக் ரேட் முடியுமா அப்படின்னு அமுச்சு விடுங்க. ஏன் சும்மா விட்டுக்கிறீங்க? வருண் சக்கரவர்த்தி வந்து பால தூக்கி மேல அடிக்கிறாரு. லுக் அட் த இன்டென்ட். வருண் சக்கரவர்த்தி பேர் பால வேஸ்ட் பண்ண அடிக்க ஆரம்பிக்கிற பால்ல இருந்து வருண் சக்கரவர்த்தி இறக்கி விடுங்க. அப்படியே ஒரு மேட்ச் ஏதோ வந்து ஹிஸ்டரியில எப்பயோ படிச்சேன். அந்த பேட்டிங் ஆர்டர் என்ன பண்ணாங்க, அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ஒரு தடவை போனாங்க. ஓப்பனிங் ஆடுற சுனில் கவாஸ்கர் ஒரு மேட்ச் கடைசியில ஆட வந்தாரு, அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அமிச்சாங்கன்னு ஏதோ ஒரு ஹிஸ்டரியில ஒரு மேட்ச் ஒன்று படிச்சேன். லேட்டா அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பண்ணி ஆடுங்க, ட்ரை பண்ணுங்க. நீ என்ன உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் தானே. உங்களை கேட்க ஆள் கிடையாது, மீடியா கேட்டா பதில் கிடையாது, வேற யாராவது கேட்டா இது உங்க டொமைன் கிடையாது, உன் டொமைன்ல நீ இருந்துக்கோ, என் டொமைன்ல இருந்துக்கிறேன்னு சொல்லி அப்படி டைலாக் கொடுப்பீங்க. இதையும் தாண்டி பிளேயர்ஸ் ஏதாச்சும் வந்து சொன்னா பிளேயரை வந்து அப்படியே சைட்லைன் பண்ணி உட்கார வச்சிருவீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னே வந்து PR வேற இருக்கு கூட. ஐயோ அவர் எவ்வளவு கஷ்டப்படுறது. ஒண்ணு இல்ல, கில் இந்த மாதிரி போறாரு. கில்லுக்கு PR யார் பண்ண? சிதான்ஷு கோட்டக் சொல்றாரு. அவரோட டேலண்ட்டுக்கு அவரோட ஸ்கில்லுக்கு பால் அப்படி விழுந்துருச்சு, இல்லைன்னா அருமையான ஷாட் அப்படின்னு சொல்றாரு. புரியல. இல்ல அது ஃபுட்பால்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஜோசே மரினோ இல்ல அலெக்சி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மேனேஜர்ஸ் அப்படியே வந்து இங்க போ அது பண்ணு இது பண்ணுன்னு ஃபுட்பால் மேனேஜர் பேசிக்காவே இருப்பாங்க. கிட்டத்தட்ட இப்பதான் கிரிக்கெட் கோச்சஸ் தாண்டி கிரிக்கெட் மேனேஜரா கௌதம் கம்பீர் புது பரிணாமத்தை கொண்டு வர ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அதான். உங்களுக்கு வந்து கிரவுண்ட்ல அவ்வளவு அனிமேட்டட் இருப்பாரு. அலெக்ஸ் எல்லாம் வந்து அப்படி வந்து அந்த ஒரு ஒரு அயன் ஃபேஸ்ல உட்காந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. மொரினோட உங்களுக்கு வந்து அந்த மேட்சை பாக்குறத விட இவங்க பண்றத சேஃப் திட்டுறது போறது, சப்ஸ்டியூஷன் மாத்துறது போறதுன்னு அந்த மாதிரி இருக்கும். கௌதம் கம்பீர் என்ன பண்றாரு, என்ன கேட்க யாரும் கிடையாது. அப்படி அவனே கேட்டேன்னா நான் என்ன சொல்லுவேன், உன் டொமைன் அதுவான்னு கேட்பேன். IPL ஓனருக்கு கிரிக்கெட் எனக்கு தெரியும் கேட்பேன். ஆனா அதே மாதிரிதான் கல்கட்டா ஜெயிச்ச போது இவர் வெறும் மென்டர் தான். மென்டருக்கு கோச்சிங் என்ன வேலை, நம்ம திருப்பி கேட்டா ஐயோ தப்பு, இது ஓன் டொமைன் நீ இறங்காது அப்படின்னு கேட்பாரு. பிளேயர்ஸ் எவனா ஒருத்தர் சொல்லிட்டா போயிட்டா போதும், பிளேயர்ஸ் அப்படியே உட்கார வச்சிருவாரு. இப்போ வந்து சஞ்சு சாம்சன் இந்தியாவோட கண்டெஸ்ட்ல இல்ல. ஜிதேஷ் சர்மா வந்து அவரோட பினிஷர் ரோல அவர் கிடைக்கிற சான்ஸ்ல அவர் அடிச்சுட்டு போயிரு. ஜிதேஷ் சர்மா அதுதான் IPL டீம்லயும் அவரோட ரோல் அதுதான், இங்கேயும் அந்த ரோல் அதுதான். பட் அதை அவர் நீட்டான்னு சொல்றது ஏதோ கிடைக்கிற சான்ஸ்ல பண்ணிட்டு போயிடாரு. பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்லயோ அடிச்சு கிழிச்சுட்டு போயிடாரு. இப்ப என்ன சொல்றாரு கௌதம் கம்பீர் கேட்டா, ஜிதேஷ் சர்மா வந்து கரெக்டா ஃபிட்டாரு, சஞ்சு சாம்சனை எங்க ஃபிட் பண்றதே தெரியல, சோ அதனால சஞ்சு இஸ் நாட் இந்த 11 அப்படின்பாரு. இல்ல எனக்கு என்ன புரியலன்னா இப்போ IPL தான் வந்து இவங்களுடைய அந்த அதாவது ஒரு இந்தியா டீமுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு டூலா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரியன் ஷாரியா இந்த மாதிரியான யாட்ஸ்டிக் இந்த மாதிரி அந்த யாட்ஸ்டிக்ல அப்படி பார்த்தா நிறைய ஓப்பனர்ஸ் இருக்காங்க. ஸ்மார்ட்லயும் நல்லா ஆடி இருக்காங்க, டொமஸ்டிக்லயும் நல்லா ஆடி இருக்காங்க, பிளஸ் IPLலயும் நல்லா ஆடி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சான்சஸ் வரலாம்ல.
இப்ப அடுத்ததான் சொல்றேன். இப்ப எதான் சொல்றாங்க, ஈவன் வைபவ் சூரியவன்ஷி உள்ள கொண்டு வச்சா கூட ஹி வில் பிளே பெட்டர் இன்னிங்ஸ் தேன் சுமன் கில்லுங்கிறாங்க. நீங்க நீங்க whom are you trying to project and protect அந்த பர்சனை இங்க வந்து இல்ல. இது 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 என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஒரு இந்தியன் டீமோட ஒரு டார்க் ஃபேஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி கிரேக் சாப்பலோட அந்த ஃபேஸை வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஜிசி ஜிசி அந்த ஃபேஸ் நம்ம பார்த்தோம். இப்ப ஜிசியை விட ஜிஜியோட ஃபேஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அங்க வந்து ஏஏ அண்ட் ஜிஜி, அஜித் அகர்கர் அண்ட் ஜிஜி, இல்ல ஏஜி அப்படின்னு வச்சிடலாம். இது வந்து அந்த அப்படியே வந்து நம்மளோட டீம் அப்படியே ரொம்ப பின்னோக்கி கொண்டு போற மாதிரி இருக்கு. ஏன்னா ஹோம்ல வந்து இவ்வளவு பெரிய அடியை நம்ம வந்து பார்த்ததே கிடையாது. டெஸ்ட்ல வந்து நம்ம இவ்வளவு வீக்கா நம்ம ஹோம்ல இருந்ததே கிடையாது. நம்ம வந்து we are being as weak as ஒரு 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 ஜிம்பாவே மாதிரியோ, இல்ல வந்து கென்யாக்குள்ள ஹோம் டெஸ்ட் நேஷன்ஸ் கொடுக்கல, இல்ல பங்களாதேஷ் மாதிரி. பங்களாதேஷ் கூட வந்து ஹோம்ல ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. நான் வந்து ஐ குட் டிரா பேரலல்ஸ் டு ஜிம்பாவே. அதாவது எந்த ஜிம்பாவேனா, ஜிம்பாவே இப்ப ஏதாவது மத்த ஊருக்கு டூர் பண்றாங்க, டூரிங் ஜிம்பாவே மாதிரி. அந்த மாதிரி தான் வந்து பாக்குறேன். அப்படி இருக்கிற மாதிரி ஹோம்ல நம்ம அவ்வளவு வீக்கா வந்து ஆயிட்டோம் டெஸ்ட்ல. ஓடிஐ சீரீஸ் அவையில வந்து எங்க ஸ்ரீலங்கால வாங்கணும், வேற என்ன இங்க ஆஸ்திரேலியால வாங்கணும், எல்லா இடத்துலயும் வாங்கிட்டு வந்திருக்கோம், போயிருக்கோம். இதெல்லாம் ரெக்கார்டு. இதெல்லாம் இத்தனை வருஷம் ரெக்கார்ட் தோத்ததே கிடையாது ஆயிருக்கிறோம். இப்ப வந்து இந்த T20 ஒரு ஃபார்மட்ல கொஞ்சம் ஃபார்மிடபிளா இருந்தோம். அதுலயும் உள்ளது கேட்டா என்ன சொல்லுவாரு, நான் தான் ஏசியா கப் வாங்கி கொடுத்தேன், நான் தான் சாம்பியன்ஸ் பட் வாங்கி வின்னிங் கொடுத்தேன். ரேட் அதிகமா இருக்குல்ல ப்ரோ ஒயிட் பால்ல? வின்னிங் ரேட் இந்த 2 டோர்னமெண்ட் தானே. நீங்க நீங்க சொல்றது பெரிய மல்டிநேஷனல் 2 டோர்னமெண்ட். அந்த 2 டோர்னமெண்ட் இவரோட இம்பாக்ட் பெருசா எதுவுமே இல்லையே. ஏன்னா இவரா உள்ள வந்து பேடு கட்டு வந்து ஆடினாரு, இல்ல இவரா போலிங் சேஞ்ச கொண்டு வந்தாரு? கிடையவே கிடையாது. எனக்கு வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி இந்தியா ஜெயிச்சதுல நான் வந்து பெரும்பாலும் வந்து டாக்டிஷியன் ஆஃப் ரோஹித்தை தான் சொல்லுவேன். ஏன்னா கரெக்டா அந்த ஒரே கிரவுண்ட்ல ஆடினாங்க. அந்த ஒரே கிரவுண்ட் அந்த ஒரே பிச்சு நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸ்பின்னை யூஸ் பண்ணி ஸ்பின் சோக்கு தே ஒன் இட். ஹர்ஷித் ராணா கூட்டு போயிட்டு ஒரு மல்டிநேஷனல் டோர்னமெண்ட் ஜெயிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா ஹர்ஷித் ராணா அதே பிச்சில் என்ன பண்ணாருங்கிறத ஏசியா கப்ல ஸ்ரீலங்கா கூட ஒரு போட்டோ ஸ்பெல்லே காமிச்சிடும். ஹர்ஷித் ராணாவை பிரைம் போலர். நீங்க வந்து இன்னொரு பக்கம் முகமது ஷமி கூட இருந்தாரு. ஷமி கூட இருந்ததுனால கொஞ்சம் வந்து அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி நமக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சதே தவிர, ஹர்ஷித் ராணா மட்டுமே நம்ம ஸ்ட்ரைக் போலர் நம்பிட்டு போனா என்ன நிலைமை ஆகுங்கிறத ஸ்ரீலங்கா கூட நடந்த அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி அந்த ஏசியா கப் மேட்சே நமக்கு காமிச்சிடும். ஏசியா கப் அதுதான் வந்து அதுதான் நம்மளுடைய நிலைமை, நிதர்சனமான நிலைமை. ஆஸ்திரேலியா நம்பி போனீங்க, கிட்டத்தட்ட என்ன காட்டுவாரு பாத்தீங்களா, ஹர்ஷித் ராணா வந்து அதிகமான விக்கெட் எடுத்திருக்கிறாரு. விக்கெட் காலை மட்டும் பாக்குறீங்களா, எக்கனாமி என்ன, ஸ்ட்ரைக் ரேட் என்ன, எத்தனை மேட்ச் சும்மா ரன் அப்படி இஷ்டத்துக்கு விட்டுருக்காங்க. ஏன் பிரசித் கிருஷ்ணா கூட எடுத்தா கூட, பிரசித் கிருஷ்ணா கூட ஒரு 4 ரன் எடுத்தாரு. மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் பெஸ்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பிரசித் கிருஷ்ணாவை காட்டும். ஆனா ஜெயிச்ச மேட்ச் ஒண்ணுன்னா தோத்த மேட்ச் எத்தனை, வாட் 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 இட் டேக்ஸ் அப்படின்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி இது என்ன எடுத்தாங்க. ஸோ இவங்க இந்த ஐடியாலஜி என்ன யார்ஸ்டிக் எடுக்கிறாங்க, ஒரு பிளேயர் டு பிளேயர், ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன், இங்க ஆப்பிள் டு பைனாப்பிள் கம்பேரிசனா இருக்கு. இது எங்க போய் முடிய போகுது தெரியல சாண்டி. பட் வித் ஆல் இன் பிளேஸ் ஐ மேட் சவுண்ட் ரொம்ப பெசிமிஸ்டிக்கா பேச, ரொம்ப நெகட்டிவா பேச கூட எடுத்துக்கலாம். இதே எக்ஸ்பெரிமெண்ட் கன்டினியூ பண்ணும் பட்சத்தில் 2026 T20 வேர்ல்டு கப் ஹோம்ல நம்ம தோப்போம். இதை நம்ம வந்து ஸ்டேட்மெண்டாவே இல்ல வந்து ஆரோடமாவே சொல்லிடலாம். ஓகே பிரதர், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி.